தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2014ல மர்மமா மாயமான விமானம் MH370 இதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கான தேடலை மறுபடியும் ஆரம்பிக்க போறாங்க மலேசியன் கவர்மெண்ட். இந்த ஃபிளைட்ல மொத்தம் 239 பேரு மார்ச் 8ஆம் தேதி 2014 அன்னைக்கு நைட்டு கிளம்பியிருக்காங்க. கிளம்பி 39 நிமிஷத்துல சவுத் சைனா கடல் பகுதியில ரேடார் சிக்னல் காணாம போயிருக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு வாய்ஸ் கான்டாக்டும் இல்ல. பல கவர்மெண்ட்டுகள் ஒன்னு சேர்ந்து தேடியும் எந்த தகவல்களும் கிடைக்கல. 2015ல ரீயூனியன் ஐலாண்ட்ல ஒரு விங் ஃபிளாப்ரான் மட்டும் கிடைச்சிருக்கு. அது MH370க்கு சொந்தமானதுன்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனா எந்த பிளாக் பாக்ஸும் ஹியூமன் பாடிஸும் கிடைக்கல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேடல் இப்போ எதுக்குன்னா இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கணும்னு தான். மலேசியன் கவர்மெண்ட் இன்ஃபினிட்டி ஓஷனோட இந்த நோ ஃபைன் நோ ஃபீ கான்ட்ராக்டை போட்டிருக்காங்க. ஏதாவது ரெக்கேஜ் கிடைச்சா மட்டும் மலேசியன் கவர்மெண்ட் $70 மில்லியன் இவங்களுக்கு பே பண்றதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்பீட்டுக்கு 630 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாம இந்த தேடல் டிசம்பர் 30 முதல் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. புதிர் நிறைஞ்ச இந்த பயணம் முடிவுக்கு வருமா வராதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தினமலரை ஃபாலோ பண்ணுங்க.